வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு கிறிஸ்துவை மையமாக கொண்ட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று உரைக்கப்படுகிறது. இவ்வுலகத்திலே ஒரு கூட்டம் ஜனத்துக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டுமாயின் மற்றொரு கூட்டத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். ஒரு இன மக்கள் மேன்மைப்படுத்தப்பட வேண்டுமாயின், அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டுமாயின், பிறிதொரு இனம் தாழ்த்தி அடக்கி ஆளப்பட வேண்டும். ஒரு கூட்டத்திற்கு நன்மை செய்தால் மற்றொரு கூட்டம் அதனால் பாதிக்கப்படும். இதுதான் உலக நியதி. ஆனால் கிறிஸ்மஸ் அப்பேற்பட்ட ஒன்றல்ல. உலக முழுமைக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அது. இது எவ்வாறு சாத்தியம்? அது ஒரு அதிசய காரியம். மனிதன் தேவனை நெருங்கிச் சேர, அவரோடு தொடர்பு கொள்ள எந்த வாய்ப்பும் இல்லை. பாவத்தின் நிமித்தம் தேவ பிரசன்னத்தை, தேவனோடு உள்ள உறவை, ஐக்கியத்தை இழந்து போகிறான். தேவன் ஆதி மனிதரை ஏற்படுத்தி வாழ அருளிய ஏதேன் தோட்டத்தை இழந்து போகிறான். இவ்வாறாக தனக்கு இருக்கிற அனைத்தையும் இழந்து போகிறான். ஆனால் இத்தொடர்பை திரும்ப ஏற்படுத்த பலர் பலவிதங்களிலே முற்பட்ட போது கிறிஸ்துவின் மனுட அவதாரம் பயன்படுகிறது. இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து அதன் மூலம் மனிதன் எதனை அடையலாம் என்று எண்ணியிருந்தானோ அதனை அவருடைய பிறப்பின் மூலம் சாத்தியமாக்க செய்தார். தேவனோடு உள்ள உறவை சீர்படுத்த இயேசு கிறிஸ்து அவதரித்தார். எனவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொண்டு வரும் ஒரு நிகழ்ச்சியாகும். ஏனென்றால் உலகில் உள்ள எவ்வின மக்களுக்கும் தேவனோடு உள்ள உறவை ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்பே இல்லை. கிறிஸ்து அந்த வாய்ப்பை தனது பிறப்பின் மூலம், தனது ஊழியத்தின் மூலம், தனது சிலுவை மரணத்தின் மூலம், அதோடு முடிந்து விடாமல் உயிர்த்தெழுந்தலின் மூலமாக நிறைவேற்றினார். நம்பிக்கையில்லாமல் போய்கொண்டிருக்கிற மனித வாழ்க்கைக்கு நம்பிக்கையை ஊட்ட வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எதிர்காலம் அந்தகாரமாய் காணப்படுகிற சூழ்நிலையிலே மனிதனின் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியாக வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அழிவை நோக்கி, மரணத்தை நோக்கி, நம்பிக்கையற்ற சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற மனிதனை தடுத்து நிறுத்தி அவனுக்கு அழியாத ஜீவனை நல்க வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவரே ஜீவன் என்று உரைத்திருக்கிறார். உலகத்திலே கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் எவ்வாறு உள்ளன என்று பார்த்தால் மிக மிக வித்தியாசமாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் நட்சத்திரத்தை கட்டுகிறார்கள், குடில் அமைக்கிறார்கள், கிறிஸ்மஸ் மரத்தை அலங்கரிக்கிறார்கள், கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கிறார், கிறிஸ்மஸ் பாடல் ஆராதனை இருக்கிறது. பல இடங்களிலே மது விற்பனை அப்போதுதான் மிக மிக அதிகமாக உச்சக்கட்டத்தை நோக்கி செல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இல்லாத கிறிஸ்மஸாக போய்விடுகிறது. எல்லாம் இருக்கிறது. கொண்டாட்டங்கள் இருக்கின்றன, களியாட்டங்கள் இருக்கின்றன, புத்தாடை உடுத்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கிறார்களா? அவருடைய கொண்டாட்டங்களிலே கிறிஸ்து காணப்படுகிறாரா? அதுதான் கேள்வி. என கண்பான நேயர்களே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமானால் எங்கே போவீர்கள்? கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களின் மத்தியில் இருக்கிற உங்களுக்கு ஒருவேளை இன்றைக்கிரவு கிறிஸ்து திரும்பி வந்து அனைவரையும் தன்னோடு சேர்த்து கொள்ளும்படிக்காய் வந்தால் அவரோடு கூட நீங்கள் வர ஆயத்தமாயிருக்கிறீர்களா? கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறாரா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை அவர் செலுத்திவிட்டார் என்பதை நம்பி இந்த கொண்டாட்டங்களிலே ஈடுபடுகிறீர்களா? ஒருவேளை கிறிஸ்து இல்லாத கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருந்தால் அதிலே பயனில்லை. உங்களுடைய உள்ளத்திலே அவர் இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் காணப்பட வேண்டும், உங்களுடைய ஜீவியத்திலே அவர் வெளிப்பட வேண்டும். அப்பேற்பட்ட கிறிஸ்மஸை நீங்கள் கொண்டாடினால் உங்களை பார்க்கிறவர்கள் உங்களிலே கிறிஸ்துவை காண்பார்கள். உங்களுடைய கொண்டாட்டத்தை காண்கிறவர்கள் ஒரு வித்தியாசத்தை காண்பார்கள். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு கொண்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால் அதை காட்டிலும் மேன்மையான கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள்
இருக்கவே முடியாது. கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவருக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய சாயலை வெளிப்படுத்துவோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.